Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு சுலபமான முறையில் ஒரு பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிது உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிருதுவான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்பு துவரம் பருப்பை 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதுக்கு ஒரு கப்பு வெல்லம், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவந்து, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது எல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெந்து நல்லா ஒன்று சேர வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவும் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ வாங்க திரட்டி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சு எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா திரட்டிக்கலாம். இப்போ தவா சூடான உடனே இதை அதில் சேர்த்துடலாம். இது 2 சைடும் நல்லா வேகட்டும். நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கீயும் சேர்த்துக்கலாம். இதில் இது 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த பருப்பு போலியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான்